சந்தோஷம், பொதுமக்கள் தொடர்பு, இதெல்லாம் வேணுமா? வெற்றி பெற வேண்டுமா? பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி யாரை சொல்கிறாங்க? சூரியனும் சந்திரனும் நேர் பேக்கிறோ பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரனை வச்சுக்கலாம், சந்திரன் தான் பூரண நிலவுங்கிறது சந்திரன் தான். அந்த சந்திரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரன். அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரன். நம்முடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் கிரகம் இருக்கலாம். அப்போ அந்த 27 நட்சத்திரத்தில் இருந்து நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்றைக்கு விரதம் இருந்து நவகிரகத்தை வழிபடலாம். இல்லை எப்படின்னா சிவன் கோயிலில் போய் நம்ம ஒரு 27 முறை அந்த உள்ள கோபுரத்தோடு சுற்றி வரணும். 27 முறை சிவன் கோயிலில் சுற்றி வரலாம். இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் இந்த 14 கிலோமீட்டரையும் சுற்றி வரலாம். அப்போது சந்திரனை வழிபடுதல் அப்படிங்கிறது ஏன்னா 27 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் செய்யக்கூடிய அத்தனை தோஷங்களையும் தடையும் விலப்பற்ற ஆற்றல் சந்திரனுக்கு உண்டு. சந்திரன் தான் 27 நட்சத்திரத்துலையும் போகக்கூடிய 27 மனைவிம்பாங்க. சந்திரனுக்கு 27 மனைவிம்பாங்க. அப்போ 27 மனைவிக்கும் சொந்தக்காரன சந்திரனை வழிபடும்போது நம்மளுக்கு எல்லா காரியம் வெற்றியும் நடக்கும். இதற்கு என்ன உபாயம் அப்படின்னா சந்திரனுக்குரிய தானியம் நெல், பச்சை நெல். இந்த நெல்லை என்ன பண்ணணும்னா வெத்தலையில் மடித்து வச்சுக்கணும். இப்படி 10 வாரம் சந்திரனை வழிபட்டு வந்தோம்னு சொன்னோம்னா எல்லாமே ஒரு சந்தோஷமான, அதாவது இப்போ கம்யூனிகேஷன் தொடர்பு நிறைய கிடைக்கும். கம்யூனிகேஷன் அதே மாதிரி காலத்துக்கு ஒரு படி 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், வீடு சம்மந்தமான விஷயம், அம்மா சம்மந்தமான விஷயம், இதெல்லாம் கிடைக்கும். மனசுக்கு சந்திரனும் மனோகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையை பூராமே நீங்கள் சந்திரனை வழிபடுறதுனால நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறணுமா? சந்தோஷம்தான் முக்கியம். நிம்மதி வேணும். வீட்டுக்கு போனால் நிம்மதி வேணும்னு தான் நினைக்கிறோம். அப்போ எப்படி நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திங்கக்கிழமை இரவு அந்த தானியத்தை தலைக்கடியில் வச்சு படுங்க. திருவண்ணாமலை போய் கிரிவலம் வாங்க. அல்லது பக்கத்தால் இருக்கிற சிவன் கோயில் ஏதாவது போய் ஒரு 27 முறை சுற்றிட்டு வாங்க. நிச்சயம் சந்திரனோட அனுக்கிரகம் விட்டு நிச்சயம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. நன்றி.